தமிழில் தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். இந்த வீடியோவில் கிறிஸ்தவர்களுக்கு மிக அதிகமாக தோன்றுகின்ற கேள்வி, இயேசு மணலில் எழுதியது எதற்காக? இயேசு மணலில் என்ன எழுதியிருப்பார்? இயேசு எழுதியதை பார்த்துவிட்டு எப்படி இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீயை கல்லெறிய வந்த மக்கள் அனைவரும் தங்களது மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக ஏன் திரும்பி சென்றனர்? இயேசு மணலில் அப்படி என்னதான் எழுதியிருப்பார் என்று நாம் பலரும் நினைத்ததுண்டு அல்லவா? இதற்கான பதிலை யூத பாரம்பரிய பின்னணியுடன், குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பைபிளில் இருக்கின்ற வசனத்தை வைத்து இயேசு மணலில் என்ன எழுதியிருப்பார் என்பதை விரிவாக தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம். பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலில் இந்த சம்பவம் என்ன என்பதை பற்றி பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தேவாலயத்தின் அமைப்பை பற்றி தெரிந்து கொண்டு இந்த சம்பவம் நடந்ததை ஒற்றி நடந்த யூத பண்டிகை முறை பற்றியும் ஜீவ தண்ணீர் என்கின்ற நடைமுறை பற்றியும் தெரிந்து கொண்டு பின்பு இயேசு ஏன் மணலில் எழுதினார், என்ன எழுதினார் என்பதை நாம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நமக்கு புரியும். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னதை யோவான் 7:37 வசனத்தில் பார்க்கின்றோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகையின் கடைசி நாளில் சத்தமிட்டு இதை உரைத்தபோது ஜனங்களில் அநேகர் இந்த வசனங்களை கேட்டபொழுது இவர் யாராக இருப்பார் என்று கேட்டுக்கொண்டனர். ஒரு சிலர் இயேசுவை தீர்க்கதரிசி என்றும், வேறு சிலர் அவரை கிறிஸ்துவாகிய மேசியா என்றும், வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவார் என்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். இயேசு அந்த ராத்திரி ஒலிவ மலையில் தங்கியிருந்து மறுநாள் காலையில் எருசலேம் தேவாலயத்திற்கு வருகின்றார். அப்போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை கல்லெறிவதற்கு அவரிடம் அனுமதி கேட்கின்றனர். ஏனென்றால் இயேசுவின் மீது குற்றம் சுமத்துவதற்கு ஒரு காரணத்தை அவர்கள் தேடினர். இயேசுவை சோதிக்கும்படி இப்படி அவர்கள் செய்தனர். ஏனென்றால் மோசே விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபடுகின்றவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார் என்பதை அறிந்துதான் இவ்வாறு செய்ததை யோவான் 8:1-6 வசனத்தில் பார்க்கின்றோம். ஒருவேளை இயேசு அவளை காப்பாற்றும் நோக்கத்தில் கல்லெறிய வேண்டாம் என்று சொன்னால் இயேசுவையே பிடித்து கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்தில் தான் அவரிடம் வந்து இப்படி கேட்டனர். ஆனால் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதுகின்றார். அவர்கள் ஓயாமல் அவரை திரும்ப திரும்ப கேட்டு கொண்டிருக்கையில் இயேசு நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதத் தொடங்கினார். அவர்கள் அதை கேட்டு தங்களது மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக போய்விட்டனர் என்று யோவான் 8:6-9 வசனங்களில் பார்க்கின்றோம். இப்போது இந்த சம்பவத்தை பார்த்துவிட்டோம். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து மணலில் ஏன் எழுதினார், அப்படி மணலில் என்ன எழுதியிருப்பார் என்கின்ற கேள்விக்கு நாம் பதில் பெற வேண்டுமென்றால் இயேசு எப்பொழுது எந்த இடத்தில் வைத்து தரையில் இப்படி எழுதினார் என்கிற பின்னணியை அறிந்து கொள்ளும் போது நாம் இதற்கான பதிலை பெற முடியும். இப்போது தேவாலய அமைப்பு பற்றி பின்னணியை பார்க்கலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்று நாம் பார்க்கும்போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகர்களும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து நடுவிலே நிறுத்தி என்று யோவான் 8:3 வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த இடம் தேவாலய பகுதியில் இருக்கின்ற வெளிப்புற பிரகாரம், அதாவது அவுட்டர் கோர்ட், புறஜாதிகளின் பகுதி, தி ஜென்டைல்ஸ் கோர்ட் மற்றும் பெண்கள் பகுதி, உமன்ஸ் கோர்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்தில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த வெளிப்புற பகுதிக்கு சற்றே உள்ளே இருக்கின்ற பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ் காணப்படுகின்றது. இந்த பகுதியில் நீதிமான்கள் மட்டும் தங்களது பலிகளை செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவார்களாம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகே மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அதாவது தேவனுடைய மகிமை வாசமாக இருக்கின்ற புனித ஸ்தலமாக கருதப்படுகின்ற இடம் இருக்கும். இந்த இடத்திலே வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் மகா பிரதான ஆசாரியன் உள்ளே நுழைய அனுமதி தரப்பட்டுள்ளது. இதுவே எருசலேம் தேவாலய அமைப்பின் வரைபடமாக இருக்கின்றது.
இந்த அமைப்பு தேவ சமூகத்தை நாம் நெருங்க வேண்டுமானால் இன்னும் அதிகமான பரிசுத்தம் நமக்கு தேவைப்படுகின்றது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்கின்ற பின்னணியை யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 44 வசனங்களில் வேதாகமம் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றது. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகின்றபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கின்றவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கூறுகின்றார். இயேசுவை விசுவாசிக்கின்றவர்கள் அடையப் போகின்ற ஆவியை குறித்து இயேசு இப்படியாக சொல்கின்றார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்படியாக ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபோது இந்த இயேசு மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசியானவர்தான் என்று கூறினர். ஆனால் வேறு சிலரோ இவர் கிறிஸ்து என்றனர். வேறு சிலரோ கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து அல்லவா கிறிஸ்து வருவார் என்று வேதாகம் நமக்கு சொல்லவில்லையா என்று கூறினர். இவ்விதமாக இயேசுவை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டானது. அவர்களில் சிலர் இயேசுவை பிடிக்க மனதாக இருந்தனர். அவரை கைது செய்ய விருப்பப்பட்டனர். ஆனாலும் ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை என்று யோவான் 7:37 முதல் 44 பார்க்கின்றோம். சிலர் இயேசுவை மேசியா என்று ஒப்புக்கொண்டனர், வேறு சிலர் இயேசுவை புறக்கணித்தனர். இந்த நிகழ்ச்சியானது கூடார பண்டிகையின் 7வது நாளில் அங்கு நடைபெறுகின்ற தண்ணீர் விடுதலை விழா, த வாட்டர் லிபரேஷன் செரிமனி என்கின்ற ஒரு யூத விழா 2வது தேவாலயம் கட்டப்பட்டதிலிருந்து நடைபெற்று வந்ததாம். இந்த விழாவின் போது சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்து பலிபீடத்தின் மீது மகா பிரதான ஆசாரியனால் ஊற்றப்படுமாம். அதற்கு ஜீவ தண்ணீர் என்று அர்த்தம். இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும் போது எல்லாம் அனைத்துமே சுத்தமடைகின்றது என்று யூதர்கள் எண்ணினர். இப்படியாக இந்த கூடார பண்டிகையின் 7வது நாளில் இந்த மாபெரும் தண்ணீர் விடுதலை விழா நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு மற்றவர்களை பார்த்து சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடம் வரக்கடவன், என்னிடம் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியங்கள் சொல்கின்றபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கின்றவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கத்தி கூறுகின்றார். சீலோவாம் குளத்திலிருந்து ஊற்றப்படுகின்ற ஜீவ தண்ணீரை விட்டுவிட்டு இயேசுவாகிய என்னை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும் என்று இயேசு கூறுகின்றார். ஆனால் மக்கள் ஜீவ தண்ணீராகிய இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தனர். மறுநாளில் இந்த கல்லெறியும் சம்பவம் நடைபெறுகின்றது. இயேசு கிறிஸ்து தரையில் குனிந்து எழுத தொடங்குகின்றார். மீண்டும் அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவதாக கல்லெறிய கடவன் என்று சொன்னபோது அவர்கள் அதை கேட்டு தங்களது மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு சென்று விட்டனர். ஏனென்றால் யூதர்களுக்கு வேத எழுத்துக்கள் அனைத்தும் நன்றாக தெரியும். பழைய ஏற்பாடை அவர்கள் கரைத்து குடித்திருந்தனர். தீர்க்க தரிசன புத்தகங்களில் இருக்கின்ற வசனங்களை அவர்கள் மனப்பாடமாக தெரிந்து வைத்திருந்தனர். இப்போது இயேசு ஏன் மணலில் எழுதினார், இயேசு மணலில் என்ன எழுதினார் என்பதற்கான விடை பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நமக்கு கிடைக்கின்றது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போகின்றவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்று எரேமியா 17:13 வசனத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வேத பகுதி எத்தனை அற்புதமானது பார்த்தீர்களா? இந்த பகுதி இயேசுவை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இப்போது இந்த சம்பவத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரவேல் மக்களாகிய யூத ஜனங்கள் அனைவரும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை கிறிஸ்து என்கின்ற இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விட்டு விலகி அவர்கள் வெட்கப்பட்டு போய்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இயேசு என்கின்ற ஜீவனுள்ள தண்ணீராகிய ஊற்றாகிய அவரை விட்டு விலகி சீலோவாம் குளத்திலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீரை ஜீவ தண்ணீர் என்று நினைத்து அதை பலிபீடத்தில் ஊற்றப்படும் போது அது சுத்தமாக்கப்படும் என்கின்ற ஒரு நடைமுறையை பின்பற்றி யூத கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருந்தனர். ஆனால் இயேசுவை விட்டுவிட்டனர். அப்படி விட்டு அகன்று போகின்றவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்கின்ற வேத வசனம் அப்போது நிறைவேறியது. இயேசு இப்படியாக அவரிடம் வந்து பேசியவர்களின் பெயரை புழுதியில், அதாவது மணலில் எழுதிய உடனேயே அத்தனை பேரும் இயேசு அவ்வாறு எழுதுவதை பார்த்தபோது எரேமியா 17:13 வசனம் அவர்களுக்கு நினைவில் வந்து,
அவர்கள் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து பாவியாகிய ஸ்திரீயின் மீது கல்லெறிய வந்த அவர்கள் தாங்களும் பாவிகள்தான் என்பதை உணர்ந்து கற்களை எறிந்துவிட்டு போய்விட்டனர். எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அந்த சமயம் நிறைவேறியது. இப்படியாக இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கின்ற இயேசுவை விட்டுவிட்டு விலகி போன யூதர்கள் வெட்கப்பட்டு ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய இயேசுவை விட்டு விலகி சென்றபடியினால் அவர்கள் அனைவரின் பெயரை இயேசு அறிந்து அதை மணலில் எழுதியபடியினால் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை நினைவில் கொண்டு இயேசுவை நாம் மறுதலிக்கின்றோம் என்பதை அவர்கள் உணர்ந்து ஒரு பெண் செய்த பாவத்திற்காக அவளை கல்லெறிய வந்த அவர்கள் அனைவரும் அவர்களும் பாவிகள்தான் என்பதை உணர்ந்து மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பின் சென்று விட்டனர். இந்த சம்பவத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பெரிய யூத பின்னணியும் பாரம்பரியமுமே இருக்கின்றது. இப்போது இயேசு ஏன் மணலில் எழுதினார்? எதற்காக எழுதினார்? மணலில் என்ன எழுதினார்? அதை பார்த்து மக்கள் கல்லெறிவதை விட்டு கடந்து சென்றது ஏன் என்கின்ற ஒரு மிக பெரிய பின்னணி நமக்கு தெரிந்திருக்கும். அடிக்கடி இயேசு மணலில் என்ன எழுதியிருப்பார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு வேதாகம வசனத்தின்படி நமக்கு பதில் கிடைத்திருக்கின்றது என்று நம்புகின்றேன். உங்களது கருத்துக்களையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். அவர்களும் பயனடையட்டும். வேதாகமத்தை ஆராய்ந்து கற்போம், இயேசுவுக்காக பிரகாசிப்போம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.